வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. அன்பர்களே, தற்பொழுது நாம் கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்களை தரும் என்பதை நாம் இங்கே காணொளி வாயிலாக விளக்கப் போகிறேன். தூய்மையின்மை, சனியின் வீட்டில் செவ்வாய் இருப்பது, கும்பத்தில் செவ்வாய் இருப்பது தூய்மையின்மை, திறமையின்மை, நரைத்த முடி போன்ற முதிர்ந்த தோற்றம், இறப்பு காலங்களில் மிகுதியான பீதி, பொறாமை, குறை கூறுதல், மனக்குழப்பம், பொய் வாக்குறுதி, உடலில் மிகுதியான மயிர், அழகற்ற உடல், சூதில் பொருள் இழப்பு, ஆடை அணிகலத்தில் வெறுப்பு, கடைசி காலத்தில் குழப்பம், மதுபானத்தில் நாட்டம், அதிர்ஷ்டமற்ற தன்மை, இவைகளெல்லாம் கும்பத்திலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது இந்த தன்மையை ஏற்படுத்துவார் என்று நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தனித்த செவ்வாய் கும்பத்தில் இருப்பதை மட்டுமே நாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம். உங்கள் சாதக ரீதியாக உங்கள் சாதகங்களிலே செவ்வாய் கும்பத்திலே இருந்தால் அவர் யார் பார்வையில் இருக்கிறார், யார் சேர்க்கையில் இருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். நல்ல சேர்க்கை நல்ல பலனையும், தீய சேர்க்கை தீய பலனையும் கொடுக்கும் என்பதால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொன்ன பலன்களை நாம் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தனிப்பட்ட செவ்வாய் இருக்கின்ற பொழுது அது அந்த பலனை செய்யும். அந்த வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாம் சேர்ந்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம், பார்த்த கிரகம், இப்படி சாரம் பெற்ற தன்மை, இப்படியெல்லாம் நாம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. அது போக போக உங்களுக்கு விளக்கங்களை தொடர்ந்து கொடுப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து சிறப்பாக உங்களுக்கு வழங்குவேன் என்பதை இந்த காணொளி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.